அதிரடியாக ஒரு கேப்டன்சி டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. அதாவது லெமன் இந்த ஸ்பூன் தான். லெமன் இந்த ஸ்பூனில் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, லெமனை ஸ்பூனில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். இது வந்து ஃபாஸ்ட்டாக ஓட வேண்டாம். நீங்கள் எவ்வளோ நேரம் நடக்கிறீங்க, அதாவது எவ்வளோ நேரம் நீங்கள் லெமனை வாயில் ஹோல்டு பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கண்டிப்பாக அவர் வந்து மஞ்சரி தான் வின்னர் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதனால தான் ஒரு பொறுமையாக வந்து ஒரு இதோடு விளையாட வேண்டிய ஒரு டாஸ்க்காக கொடுத்துருக்காரு. மேபி அவர் கொஞ்சம் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கான டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்கலாம், விஷால் வின் பண்ணணும்னு நினச்சிருந்தா. எனக்கு மஞ்சரி வின் பண்ணணும்னு கொடுத்த டாஸ்க் மாதிரி தோணுச்சு. சரி, அது ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துட்டு முத்துக்குமரன் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. புயல் போல் களமிறங்கிய முத்துவும் ஏன்னா மஞ்சரியும் முயல் போல் அதை எடுத்து வேகமாக ஓட தயாராக இருக்கும் விஜய் விஷாலுங்கிற மாதிரி ஒரு காமெடியாக ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. அவ்வளோ ஃபன்னாக இருக்குது கேட்குறதுக்கே. அது மற்றவங்க யாருக்கும் கேட்குறதுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் எடுத்து நடக்கும்போது ஆக மெல்ல நடமே நீ என்ன ஆகும் அப்படின்னு பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடினோடனே வர்ஷினி வந்து சிரிக்கிறாங்க. வர்ஷினி எப்போவுமே முத்துவோட கவுண்டர்ஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நான் நல்லா பார்த்துருக்கேன். அவங்க ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. உடனே வந்துட்டு ஜாக்லின் சிரிப்பு காட்டாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பவித்ரா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன முத்து நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, நீங்கள் விளையாடும்போது கற்றுனா உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு இது வந்தால் நீங்கள் கற்றுவீங்கள்ல, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் பண்ணாதீங்க. என்னென்ன கத்த மாட்டேன், கற்றுனா என் வாயிலேருந்து ஸ்பூன் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன் முத்து அப்படின்னு. ஸோ பவித்ரா வந்து கோவப்படுறது ஓகே தான், பட் அவங்க வந்துட்டு கோவப்படுறதுக்கு நிறைய இடத்துலலாம் அவங்க அமைதியாக போயிருக்காங்க. முத்துக்கிட்ட ஏன் அவ்வளோ கோவத்தை காமிச்சாங்கங்கிறது எனக்கு புரியலை. பட் முத்துவை கடைசி அமைதியாக உட்காந்து வச்சுட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. முத்து வந்துட்டு ராயனும் இப்படி வாயில் அப்படி விரல் வச்சு காட்டுறாரு, பேசாதீங்கிற மாதிரி. முத்து என்ன பண்ணுறாருன்னா அமைதியாகவே உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தா விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த கேப்டன்சி டாஸ்கில் கில்லி மாதிரி மஞ்சரி வின் பண்ணிட்டாங்க. மஞ்சரியோட கேப்டன்சி பார்க்க நான் உண்மையிலேயே ரொம்ப ஆசையாக இருக்கேன். எத்தனை பேர் ஆசையாக இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस.